ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக பழைய ஷால் தான் எடுத்திருக்கேன், பழைய துப்பட்டா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஷாலில் வந்து பார்டர் இருக்குது, நான் அதனால் இந்த ஓரமாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஷால் தான் எடுக்கணும்னு இல்லை, பழைய டாப்பு, பழைய நைட்டி, பழைய சாரீ, வேறு எந்த துணி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஷாலை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேங்க. மடித்து போட்டுட்டு எனக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 28 இன்ச்சும் அப்புறம் சைடில் வந்து 22.5 இன்ச், அதாவது 28 இன்ச் அகலமும் 22.5 இன்ச் நீளமும் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2 பீஸ் வச்சுருக்கேன், அதாவது ரெண்டாக மடித்து போட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே அளவுக்கு பார்த்திங்களா, எனக்கு ஒரு ரைஸ் பேக் தான் வேணும், ரைஸ் பேக்கோ சிமெண்ட் பேக்கோ எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ அதே அளவுக்கு இந்த ரைஸ் பேக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஷாலோட ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அடியில் இந்த மாதிரி ரைஸ் பேக் வச்சுட்டு 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இதில் எனக்கு பார்டர் இருக்கிறதுனால 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும் இப்படி நான் காமிக்கிற மாதிரி 1 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணி தைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது 28 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த பக்கம் வந்து 2 பீஸ்லேயுமே ஒரு சைடு மட்டும் மடித்து தைச்சி எடுத்துக்கோங்க. மீதி 3 சைடும் அப்படியே சேர்த்து வச்சு ஓரம் மட்டும் தைச்சா போதும். இப்போ 2 பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா நான் 4 ஓரமும் தைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சென்டர்லேயும் இந்த மாதிரி 2 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடியில் அந்த பேக் வச்சுருக்கனால இந்த ஸ்டிச் கொடுக்குறோங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சைட்லேயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் பார்டர் இருந்தனால நான் வந்து மடித்து தைக்காமல் அப்படியே அடியில் இருக்க அந்த பேக் கூடவே வச்சு நான் தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த 4 ஓரமும் நம்ம தைச்சி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸையும் ஒட்டுக்கா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கொடுங்க. அதாவது நம்ம 28 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸில் கீழே வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் 5.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு எப்படி மார்க் பண்ணமோ சேம் அதே மாதிரி தாங்க இதோட இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி 5.5 இன்ச் 5.5 இன்ச் வர மாதிரி 4 ஓரத்துலேயும் மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பீஸையும் ஈவனாக வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடியில் வந்து அந்த இன்னொரு பீஸையும் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் ஷேப்பை. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இப்படி தான் நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு தச்சு எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் ஷேப் நம்ம கட் பண்ணோம்ல, இந்த எல் ஷேப்பில் இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும், அதுக்காக. இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 2 பீஸோட நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த ஓரம் ஒரு ஸ்டிச், இந்த ஓரம் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு ஸ்டிச். இந்த கட் பண்ணதை மட்டும் விட்டுருங்க, மீதி 3 ஓரத்துலேயும் அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஓரமும் தச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அந்த பீஸை வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி விரித்து எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கிறத இப்படி ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு தையல் விட்டு அவ்வளவுதாங்க. கரெக்டாக நான் காமிக்கிற மாதிரி இப்படி எடுத்து விட்டிங்கன்னா தைக்கிறது ஈஸியாக இருக்குங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் அதே மாதிரி இந்த சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 2 பீஸையும் ஈவனாக கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சா அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ இது 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படி தான் நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நல்ல சைடு வந்து நம்ம வெளியே திருப்பி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் தைக்கலாங்க, ரொம்ப சீக்கிரமாக தைச்சி முடிச்சிடலாம். இப்போ இதை நல்ல சைடு வெளியே திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து 2 ஹேண்டில் அட்டாச் பண்ண போகிறோம். ஹேண்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஷாலோட பீஸ் தான் நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். 13 இன்ச் வந்து லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, வித்து வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சென்டரில் வந்து அந்த ரைஸ் பேக்கோட சின்ன பீஸ் ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்து ஒரு 1 இல்லை 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. சென்டரில் இப்படி வச்சுட்டு இப்போ 2 ஓரமும் மடிச்சுட்டு எகைன் ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு இதோட ஹேண்டில் வந்து கிடச்சிரும். இப்போ 2 ஓரம் மடிச்சுட்டு திரும்ப ஒரு பக்கம் மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பீஸ்லேயும் நீங்கள் வச்சு அதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கோட சைடில் இருக்குது பார்த்திங்களா, சைடில் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம்ல, அந்த சைடில் வந்து இப்படி சென்டராக பார்த்து இந்த ஹேண்டிலை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க.
2 சைட்லேயும் இப்படி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இப்படி சைடில் வந்து இதில் சென்டராக வச்சு இந்த ஹேண்டிலை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து இந்த சைட்லேயும் 2 இன்ச் கேப் விட்டு, அதாவது சென்டர்லேருந்து இந்த பக்கம் 2 இன்ச் அந்த பக்கம் 2 இன்ச் கேப் விட்டு இந்த ஹேண்டிலை வந்து இதுக்குள்ளே வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஹேண்டிலை வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா லாண்ட்ரி பேக்காக யூஸ் பண்ண போகிறோங்க. நம்மளோட அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு டப்புன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட அந்த விளையாட்டு பொருள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விளையாடுற திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேக் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்க எடுத்து விளையாடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த பேக்கை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. லாண்ட்ரி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களோட விளையாட்டு பொருள்லாம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஐடியா தான், இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு அரிசி பை எடுத்துக்கோங்க. இது ஒரு பழைய நைட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி பையில் கீழ் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேலே அந்த பிரித்ததெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பழைய நைட்டியோட பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அரிசி பை நம்ம 2 பீஸாக வர மாதிரி சைடில் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் தச்சு முடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி அரிசி பை 2 பீஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த நைட்டி பீஸ் 2 பீஸையும் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வச்சு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். 4 ஓரமும் ஜஸ்ட்டு இதை அப்படியே மடித்து ஒரு தையல் மட்டும் போட்டால் போதுங்க. இந்த 4 ஓரமும் மடித்து தச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை 4 ஓரமும் மடித்து தச்சிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா பாத்திரமெல்லாம் கழுவி வைப்பீங்களே, அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியெல்லாம் அடியில் போகாமல் இருக்கும். அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை இன்னொரு கவராக தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 பீஸையுமே ஒட்டுக்கா எடுத்து வச்சு 4.5 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஷேப்பில் லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அது 2யுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பீஸையும் ஒட்டுக்கா எடுத்து வச்சுட்டு தான் இந்த மாதிரி 4.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஷேப் வரைஞ்சி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2யுமே நம்ம சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 பீஸையும் கட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு இந்த பேக் பண்ணேன் பார்த்திங்களா, லாண்ட்ரி பேக், அதே மாதிரி தான் சேம் இதுவும் வரும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஹேண்டில் எதுவும் வேண்டாம். இப்போ வந்து இது 2யுமே ஒட்டுக்கா வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 3 ஓரங்கள் மட்டும் தச்சு எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண பகுதியை விட்டுட்டு 3 ஓரமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கட் பண்ண போர்ஷனை நான் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே விரிச்சிங்கன்னா போதும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக விரிச்சிட்டு அதை ஈவனாக எடுத்து விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டால் அவ்வளவுதாங்க. இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயுமே 2 சைட்லேயுமே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக தச்சு எடுத்தாச்சு. இது தைச்சதுக்கப்புறம் நல்ல சைடு வெளியே திருப்பிட்டேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ தையல் மிஷின் கவர் தான், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக தைச்சிடலாம். ரொம்ப நாளாக நான் இதுக்கு சிம்பிளாக ஒரு கவர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். டப்புன்னு தோணுன ஐடியா தான் இது, ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். வந்து பெரிய தையல் மிஷினுக்கான கவருங்க. நான் ஏற்கனவே சின்ன மிஷினுக்கான கவர் போட்டிருப்பேன், என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.